6 மாத காலம், ஓராண்டு 2 ஆண்டுகள் கழித்து தலைவர் வைகோ அவர்களே எங்களுடைய முடிவு சரி என்று நினைக்கக்கூடிய நாள் உருவாகும். அன்றைக்கு அவருக்கும் எங்களுக்குமான அந்த பிரிவு துயர் நிரந்தரமாக விலகும். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். பொதுமக்கள் விருப்பம் நாங்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக இயங்குகிறோம். தொடர்ந்து பணியாற்றுவோம். ஆமா, அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தில் போட்டியிடுகிற போதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக ஆகித்தான் போட்டியிட்டு இருக்கிறோம். அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராகத்தான் உறுப்பினர் அந்த அட்டை பெற்றுத்தான் நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த கேள்வி எழவில்லை. அந்த கேள்விக்கு இடமில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராகத்தான் போட்டியிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றுகிறோம் என்று இதில் சொல்லி இருக்கிறோம். அது போதுமானது. இதை நீங்க போட்டு அந்த அறிக்கையை வாசிச்சா அதுல எல்லாமே இருக்கு. இந்த நிகழ்வு தொடங்கியது ஜூன் 26 உயர்நிலைக்குழு மறுமலர்ச்சி திமுக நடந்த அன்றைக்கு. மறுநாள் பொதுக்குழு. இந்த 2 நாளும் என்ன நடந்துச்சு, எங்களுடைய கருத்து என்னங்கிறது கடந்த 1 மாதமா விவாதிக்கப்பட்டிருக்கிறது. 38 நாட்களா 2 பேரும் எந்த தகவலும் எங்கேயும் எதுவும் பேசல. உங்களில் பல பேருக்கு எங்களை ஆளை கூட தெரியாது. எதனாலன்னா எல்லாம் பேசி முடிக்கட்டும். இல்ல, நாங்க 6 மாத காலம் அமைதியா இருக்கணும்னு முடிவெடுத்தோம். 6 மாத காலம் அமைதியா இருப்போம், சிரமப்பட வேண்டாம், கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம்னு நினைச்சோம். ஆனால் எங்களை காயப்படுத்துகிற வகையில் சொல்லப்பட்டதுங்கிறத இதுல நாங்க சொல்லி இருக்கோம். தற்சமயம் நீங்க அதை போட்டுக்கிடுங்க. என்ன சொல்லி இருக்கோம் அதை போட்டுக்கிடுங்க. இன்னைக்கு இல்ல, நேத்து நடந்து முடிஞ்சிருச்சு. நடக்குதுன்னு சொல்லாதுங்க. ஆமா, இல்ல, அது என்னன்னா சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சாச்சு. நாங்க திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நின்ன எல்லாத்தையும் திராவிட முன்னேற்ற கழக வரிசையில தான் அமர வச்சிருக்கிறாங்க. எல்லாமே சட்டப்பேரவையில் அப்படிதான் சீட்டு ஒதுக்கி அமர வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த முடிவு எடுத்து நம்ம இயங்க வேண்டியிருக்கு. 2வது 6 மாதம் நம்ம காத்திருப்போம்னு சொன்னது மறுமலர்ச்சி திமுகவில் முதன்மை செயலாளர் அவர்கள் நாங்கள் விலை போய் விட்டதா சொன்னதுக்கு அப்புறமும் அது காத்திருக்க முடியாது. காத்திருக்க வாய்ப்பை அவர்கள் தரவில்லை. அது மனவேதனைப்படுது. எப்படி முன்னாடி 6 மாத காலம் காத்திருக்கிறோம் என்று தலைவர் வைகோ அவர்களுக்கு நாங்கள் முறையாக சொல்லி இருந்தோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க, எப்படி வேணாலும். இப்ப மீண்டும் உங்களுக்கு சொல்லுவேன், சுருக்கமா பேசினா செய்தி நல்லா இருக்கும். ரொம்ப பேசி கெட்டு போறதுக்கு. ஆமா, அதுதான் இதுல இருக்குமா. எங்க அறிக்கையில உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. அதை போட்டாலே நீங்க எங்க கருத்து இதுதான். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றுவதுதான் சட்டப்படி சரியாக இருக்கும். தாவேகா கூட்டணியில் திமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இயங்க முடியாது. ஆமா ஆமா, தலைவர் வைகோ அவர்களோடு நான் தனிப்பட்ட முறையில் கொண்ட உறவு நீண்ட காலமானது. பொதுமக்கள் விருப்பத்திற்கும் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ராஜினாமா என்கிற இதை சொல்லுகிற போது என்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்தேன் என்பது பொதுக்குழு என்று நான் ஒரு செய்தியாக வெளியிட்டிருந்தேன். கட்சி பதவி என்றால் தலைவர் விரும்புகிற எந்த கட்சியாக இருந்தாலும் தலைவர்களுடைய விருப்பம்தான். சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு என்பது நிறுத்தியது தலைவர் வைகோ. அதனால்தான் நாங்கள் இவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறோம். ஆனால் வெற்றி பெற வைத்தது பொதுமக்கள்.
எதிர்க்கட்சி என்னை எதிர்த்து நின்றவர் 50,000 ஓட்டில் ஜெயிப்போம்னு சொல்றாரு. நான் 6,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கேன். வெற்றி பெற வைத்தது யார்? பொதுமக்கள். அவர்களுடைய விருப்பத்திற்கு எண்ணத்திற்கு புறம்பா திரும்பவும் 4 மாசத்துல ஜீப்பில் ஏறிட்டு மீண்டும் எனக்கு வாக்களிங்கன்னு சொன்னா அது ஒரு முரண்பாடு. தலைவர் வைகோ அவர்கள் எங்கள் தம்பிகள் 5 ஆண்டு காலத்திற்கு சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்று தலைவர் வைகோ அவர்களே பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசி இருக்கிறார்கள். 4 மாதத்துல ரிசைன் பண்ணிட்டு மக்கள்கிட்ட போனா அந்த மக்கள்கிட்ட நம்ம எதிர்கொள்ள முடியாது. இதை தலைவர் வைகோவுடன் நேருக்கு நேர் நாங்கள் பணிவோடும் அன்போடும் கண்ணீரோடும் சொல்லி இருக்கிறோம். அதில் தான் தலைவருக்கும் எங்களுக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் சொல்லியிருந்தேன். 6 மாத காலம், ஓராண்டு 2 ஆண்டுகள் கழித்து தலைவர் வைகோ அவர்களே எங்களுடைய முடிவு சரி என்று நினைக்கக்கூடிய நாள் உருவாகும். அன்றைக்கு அவருக்கும் எங்களுக்குமான அந்த பிரிவு துயர் நிரந்தரமாக விலகும்.